இனிமேல் காலமே இல்லை. 10 நாள்ல தேர்தல் அறிவிச்சுவாங்க. இனி ஒரு 10 நாள்ல தேர்தல் அறிவிச்சுவாங்க. இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வாங்க எல்லாரும் போராடுறாங்க. டிவியில பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் இன்னைக்கு ஆசிரியர்களை கைது பண்றாங்க. வருவாய்த்துறை ஊழியர்கள் விஓலேருந்து விஓ சங்கத்திலேருந்து அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்கள கூட கைது பண்றாங்க. கைது பண்ணும் போது கோரிக்கை நிறைவேற்றாலும் பரவாயில்ல, அவங்களை கூப்பிட்டு பேசுறது கூட இந்த அரசு வாக்கு இல்லை. இந்த அரசு தயாராக இல்லை. அரசு ஊழியர்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சிக்கு வந்துட்டு அந்த கோபம் அரசு ஊழியர்கள் இருக்கு. இன்னைக்கு போராட்டம் நமது தொலைக்காட்சியில் பார்க்க கிட்டத்தட்ட 2 மாசமா இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு அவங்கள கூட கைது பண்றாங்க. அப்போ அவங்க கோபம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். எந்த லெவலில் இருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க தான் பூத்துல வந்து பார்ப்பாங்க, பணியாற்றுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு விஓ சங்கம், வருவாய்த்துறை ஊழியர், அதில் தலையாரிலேருந்து எல்லாரும் பூத்து கமிட்டி இந்த வேலைக்கு வரணும். ஏன்னா அவங்க எல்லாம் இப்படி அனைத்து தரப்படணும் கொதிச்சு போயிருக்காங்க இந்த ஆட்சியில். மத்தியில் பாஜக இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட கூட்டணிக்கு தவங்க இருக்காங்க, ஏங்கிட்டு இருக்காங்க, ஆள் மேலே ஆள் அனுப்புறாங்க. இதுதான் உண்மை. இந்த நிமிடம் வரை பாஜக இவ்வளோ வலுவா பிரதமர் வந்தார், தூத்துக்குடியில் பேசினார், திருநெல்வேலியில் பேசினார், பல்லடத்தில் பேசினார், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு டூர். இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அப்போ நம்மகிட்ட பலம் இருக்கப்போ தானே நம்மளை தேடுறாங்க. பலம் இருக்க உள்ளவங்க தானே தேடுறாங்க. பலம் இல்லைன்னா நம்மளை ஏன் தேடுறாங்க? அப்போ அவங்க ரிப்போர்ட் இதெல்லாம் கருத்துக்கள் போய் நம்மளோட வாக்கு சதவீதம் என்ன, இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த நிமிடம் வரை பாஜக நம்மளோட கூட்டணிக்கு திரும்பி. இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு 2 கட்சிகள் திமுக கூட்டணியில் அதிருப்தியாகி தொகுதி உடன்பாடு கிட்டத்தட்ட எட்டப்படலை. அதுலேயும் 2-3 கட்சி வரல. நான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. ஆனால் இந்த வட்டம் எந்த கூட்டணி வந்தாலும் வேட்பாளர் ரெட்டலை தான். ரெட்டலை கூட்டணியில் வேட்பாளர் தான். கிட்டத்தட்ட வேட்பாளரை பொதுச்சார் முடிவு பண்ணிட்டாரு. அனைத்து பகுதிக்கும் தெரிஞ்சவர், பிரபல்யமானவர், சமுதாயத்திலையும் ஒரு முக்கிய பங்கில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உள்ள அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கூட அவங்க முன்னால் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வேட்பாளர், அருமையான வேட்பாளரை ரெடி பண்ணியாச்சு. அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. எனவே ரெட்டலை தான் இங்கே வேட்பாளர் வந்து இப்போ வரைக்கும் ரெட்டலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேட்பாளர் பொதுச்சார் அதிகம் முன்னாடி நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. நல்ல வேட்பாளர், இளைஞர், சுறுசுறுப்பாக இருப்பார். அனைத்து சமுதாயம் அந்த ஒரு சமுதாயத்தில் இருந்தாலும் நம்ம கட்சி ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம். எனவே அந்த சமுதாயத்திலையும் நல்ல ஆதரவு பெற்றவர், அனைத்து சமுதாய மக்களால் விரும்பப்படக்கூடியவர். அவர் வரும்போது தான் தெரியும். அவங்க எதிர்த்தரப்பை ஆச்சரியப்படுறாங்க. ஒரு வேட்பாளர் இல்லை, வேட்பாளர் தேடுறாங்கன்னு ஏழாம் பண்ணி ஒரு பத்திரிகைலாம் போட்டாங்க. ஒரு குமுதரப்பட பத்திரிகையில் கனிமொழியை வந்து வேட்பாளர் தேடுகிறாங்க. சரி, அப்படியே அவங்க நினைக்கிறதா நமக்கு நல்லது. ஆனால் நம்ம வேட்பாளர் அறிவிச்ச பிறகு பார்த்தா அவங்களே அசந்து போவாங்க. அப்படிப்பட்ட வேட்பாளர் வரக்கூடாது. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைக்கு எதுக்கு இப்போ பிஜேபி நம்மளை அட்டாக் பண்ணல, கூட்டணி போறதுக்கு இல்லை, நம்ம இல்லை. ஆனால் இன்னைக்கு மோடி வந்து பேசாது, திமுக குழி தோண்டி போயிச்சிருவான்ட்டாரு. இன்னைக்கு திருநெல்வேலியில் பேச நம்ம சொல்றாரு, பிரதமரே இந்த அளவுக்கு இறங்கி ஒரு நாள் பேசுறது சார். திமுக இந்த தேர்தலோடு விடமாட்டேன்ட்டாரு. அதுக்கு தக்கன இங்கே ஒரு அமைச்சர் விளம்பரம் போட்டாரு. சைனா ராக்கெட் இஸ்ரோ ஏவுகணை, அந்த இஸ்ரோ ஏவுகணை 2233 ஏக்கர் எனக்கு மனப்பாடமா தெரியும். அந்த இஸ்ரோ ஏவுதளத்தை இன்னைக்கு குலதெய்வத்தில் அமைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு முதல் காரணம், முழு முதல் தகுதி, முழு முதல் உரிமை அதிமுக நமக்கு தான். அம்மா ஆட்சியில் தான் நம்ம தான் இடம் எடுத்து கொடுத்தோம். 2233 ஏக்கரும் ஒரு பிட்டு கூட வேற யாருக்கும் அதில் உரிமை இல்லை. அந்த நிலத்தை எடுத்து கையகப்படுத்தி இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு நிலத்தை கொடுத்த ஆட்சி நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சி. யாரும் உரிமை கொண்டு வர முடியாது. ஏன்னா நேற்று கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா, கலைஞரின் கனவு நனவாயிருக்கு. கனவு எங்க நனவாக முடியாம? கனவு கனவாக தான் இருக்கும். கனவுல கனவாக அவங்களுக்கு இதில் தொடர்பு இல்லை. இதில் எதுனாலும் சம்மந்தம் இல்லை. இந்த குலசேகர ராக்கெட் ஏவுதளம் வந்துச்சுன்னா இதை போன வட்டம் நான் அமைச்சராக போது இதே அனிதா அரசாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு. ஒரு கேள்வி கேட்டாரு. ஆமாம், கனவு தான் உண்டு, சொந்தம் அவங்களுக்கு உண்டு. ஆக இது அந்த ராக்கெட் ஏவுதளம் இன்னைக்கு பிரதமர் வந்து நாட்டின் 2வது பெரிய ஏவுதளம். முதல் ஏவுதளமாக வந்திருக்க வேண்டியது. அவங்க அந்த காலத்தில் அவங்க ஆட்சியில் 10 வருஷம் தொடர்ந்து யார் இருந்தோம்? நம்ம தான் இருந்தோம். 10 வருஷமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2233 ஏக்கரே நம்ம தான் எடுத்து கொடுத்தோம். இன்னைக்கு பிரதமர் வந்து அதை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு, நல்ல விஷயம். இருந்தாலும் அதற்கு முழு உரிமையும் முழு சொந்தமும் நமக்கு தான். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு பெரிய அதில் வந்து அரசியல் பேசும்போது அவர் பேசுகிறாரு, 2233 ஏக்கர் வந்து 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 2233 ஏக்க
அவள் கனிமொழி அதில் ஏதாவது அரசியல் பண்ண முடியுமான்னு சொல்லி எங்களுக்கு கனவு திட்டம்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், அதனால் அவங்க அந்த எம்பி பேரை கூட அவர் சொல்லலை, போடுறதுங்க. அது கூட பத்திரிகையில் வச்சு ஜெயில் வந்துச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதை நமக்கு ஒரு நல்ல விஷயம். பிஜேபி திமுக விடாது, இந்த தேர்தலில் பிஜேபி திமுக விடாது, எந்த வகையிலையும் அவங்கள்ட்ட சுதந்திரமாக செயலோட விட மாட்டாங்க. இவங்க அவங்கள பார்த்துக்கிடுவாங்க. ஆக நம்ம ரூட்டு கிளியராக இருக்குது. அண்ணா திமுக மேலே யாருமே அவங்க பேசல. இன்னைக்கு நமக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் மேலே அது பல ஆளுநர் இருக்காங்க. நம்ம ஆளுநர் பொறுப்பில் இல்லை. ஆளுநர் பொறுப்பில் இருக்கும்போது நம்ம குறை சொல்லாத ஆட்சியை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி. நீங்கள் நம்ம ஆட்சியை திமுக போய் சொல்ல முடியாது எந்த திட்டத்தையும். அப்போ நம்ம திட்டங்களை மட்டும் நம்ம மக்கள் எடுத்து சொன்னால போதும். தாலி தங்கம் கொடுத்த நிப்பாட்டாங்க, ஆடு மாடு கொடுத்தா அதை நிறுத்தாங்க. இன்சூரன்ஸும் நிவாரணமும் இந்த நம்ம கொடுத்த மாதிரி எந்த ஆட்சியிலையும் கொடுக்கல. இன்னும் பிஜேபி பற்றி சொல்ல வேண்டாம். பிஜேபி வந்து மோடின்னா பார்ப்பாங்க நம்ம மக்கள். மோடி பிரதமர் அங்கே நிலைமையில் அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் இருப்பதை விட அது ஓட்டம் மாறுமானா தேசிய கட்சிகளுக்கு என்றைக்குமே தமிழ்நாட்டில் நான் இன்னைக்கு சொல்கிறேன் எப்பவும் கிடையாது. அவங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் தான், அதை தாண்டவே முடியாது. என்னதான் அவங்க ஓடி வந்து தாண்டினாலும் அந்த எல்லையை தாண்ட முடியாது. 3% 4% தாண்டுனா 1%, 5% தாண்டி அவங்களுக்கு ஓட்டே இல்லை. நம்ம சும்மா மாய அதை நம்ம நம்ப வேண்டாம். தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கிடையாது. தேசிய கட்சிகளுக்கு எப்பவும் இல்லை. ஏதாவது ஒரு திராவிட கட்சி இல்லாமல் தேசிய கட்சி ஒரு காலம் வர முடியாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கலாம். அதனால் சூழ்நிலை இப்போ நமக்கு சாதகமாக இருக்குது. தான் நம்ம எம்பி இந்த முதலமைச்சர் கொடுத்துருந்ததுனால எல்லாம் அவங்க எம்பி மட்டும் இருக்கிறது. இந்த மாவட்டத்துக்குள்ள அமைச்சர் யாருன்னா கனிமொழி தான். இவங்க கீதாட்சி அவங்க அமைச்சர் கிடையாது, அனிதா அமைச்சர் கிடையாது. இந்த மாவட்டத்தில் அதுதான் உண்மை. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை அமைச்சர்னா கனிமொழி தான். இவங்க டம்மி தான். கீதாட்சி ஒன்றும் டம்மி தான், அனிதாராசன் டம்மி தான். உண்மையா இல்லையா? கம்மன் இருக்கு. இதுக்கு கைது ஏன்னா ஒரு புரோட்டோக்கால் என்னன்னா அமைச்சர் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அமைச்சர் தான் ரெக்கமெண்ட் பண்ணும், அமைச்சர் தான் தரக்கூடாது, அமைச்சர் தான். அதுக்கு பிறகு தான் எம்பி, அதுக்கு பிறகு எம்எல்ஏ, அதுக்கு பிறகு தான் கலெக்டர் வருவாங்க. இங்கே என்னன்னா இந்த 5 வருஷமா இது 4 ஆட்சி வந்து 3 வருஷமா இந்த 3 வருஷமா நடந்த கூத்து பார்த்தா முழு நிகழ்ச்சியும் நடத்துறது திறப்படாத எல்லாமே எம்பி இவங்க 2 பேரும் கையை கட்டிட்டு முன்னாடிக்காங்க. அது வந்து ஒரு புரோட்டோக்கால் ஒரு வளர்ப்பையே வேறு செயலாக ரெவன்யூ மீட்டிங் அவங்க தான் நடத்துறாங்க. ஆய்வு கூட்டம் யார் நடத்தணும்? அமைச்சர் நடத்தணும். அமைச்சர் நடந்துட்டு எம்பி எம்எல்ஏ இருக்கணும். ஏன்னா அது நம்ம அமைச்சர் எந்த நிலைமையிலும் புதுசாக திடீர்னு வந்து அமைச்சராக இருந்தால் கூட அந்த புரோட்டோக்கால் அவங்க தான். முதலமைச்சருக்கு அடுத்து அமைச்சர், அதுக்கு பிறகு எம்பி எம்எல்ஏ, பிறகு கலெக்டர் அதுக்கு பிறகு தான் வருவாங்க. இங்கே நடந்த இந்த கொத்து. அதனால இங்கே 2 அமைச்சர் டம்மி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா தூத்துக்குடி மாவட்டம். அவங்க இப்போ அவங்க எதையும் மரபே மதிக்க மாட்டாங்க. திமுக எதாவது மரபு வேற எம்பி விடுவாங்களா? இப்போ தென்காசியில் ஒரு எம்பி இருக்காரு, சில விருதுநகரில் ஒரு எம்பி இருக்காரு, மதுரையில் எல்லா தொகுதியிலும் அவங்க எம்பி இருக்காங்க. அங்கே போய் எம்பி நான் தான் விட்டு அமைச்சர் சும்மா இருந்தால் விடுவாங்களா? அந்த இடத்துல கத்தி குத்து நடந்து போகும். ஆனால் இங்கே என்ன காரணம்? முதலமைச்சர் அவங்க வாரிசு, முதலமைச்சர் குடும்பத்தில் அவங்க வாரிசு அரசியலுக்கு இது அப்பட்டமா இதை விட உதாரணம் வேற ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி அங்கே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மந்திரி புரோட்டோக்கால் இருக்குது. எத்தனாவது? கிட்டத்தட்ட 18 15 மேலே இருப்பாரு. ஆனால் அந்த ஆளு போய் தான் எல்லா இதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் மக்கள் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. பார்க்குற நேரம் எப்போ பார்க்கணுமோ இதெல்லாம் ஒரு முறை இல்லாத செயலாக, ஒரு வரம்பு மீறிய மரபை மீறிய செயலாக தான் இன்னைக்கு திமுக. அவங்கள்ட்ட வரம்பு கிடையாது, மரபு கிடையாது, விதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான். எதையுமே மதிக்க மாட்டாங்க. காலகாலமாக வைத்து வைக்கப்பட்ட அந்த மரபெல்லாம் இருக்குது, விதி இருக்குது, மரபு இருக்குது. அதெல்லாம் ஒன்றையும் அவங்க கண்ணில் வைக்க மாட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தா நமக்கு சாதகமான அம்சம் இன்னைக்கு களத்தில் இருக்குது. மக்கள் தேர்தல் களத்தில் மக்கள் என்னைக்கு விளை போக மாட்டாங்க. அது சும்மா நம்மளோட ஏமாற்றிடுவோம். இப்போ 2004 19 நடக்கும்போது நம்ம நல்லா தான் தேர்தல் நடத்தணும். அவங்க சும்மா இருந்த கூட ஜெயிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு வெறுப்பு பிஜேபி மேலே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பில் யாரும் அங்கே மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே பிஜேபி ஓட்டு போடக்கூடாது. நான் சொன்னேன்ல, தேசிய கட்சிக்கு இங்கே ஓட்டு இல்லை நிலப்பாட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அதை தேர்தலில் பார்ப்போம். ஆனால் நம்ம வளர்ச்சி இன்றைக்கு இமயமாக உயர்ந்திருக்கிறது. அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற வளர்ச்சி இன்றைக்கு. அதனால தான் அண்ணன் பொதுச்சார் இன்னைக்கு தெம்பா இருக்காரு. வரட்டும் தம்பி, கூட்டு நாங்களாம் போய் சொல்கிறேன், கூட்டு சாமி இருந்து இருங்க பார்ப்போம்.
ஏரில் அறிவிச்சாச்சு. மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க. இன்னைக்கு அனைத்து தரப்பும் நம்மளை நோக்கி இருக்காங்க. 4 வருஷம் ஆட்சியை இப்போ தான் மக்கள் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி யாரும் கொடுக்கல. சிறந்த ஆட்சி கொடுத்தது எடப்பாடியார் நாட்டு மக்களை தெரிஞ்சுருக்காங்க. நீங்க மட்டும் அடிப்படை வேலையை பாருங்க. கூட்டணி நம்ம பார்த்துக்கிடுவோம். கூட்டணி எல்லாம் நம்மளை தேடி வரும்னு சொன்னாரு. இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வருகின்ற சூழல் இது 1 வாரம் 10 நாளுக்குள்ள நடந்து ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஒரு திருப்பம் ஏற்படும். வெற்றி நமக்கு தான்.